அதனால இப்போ குடியேறணும்னால கொஞ்சம் உஷாராயிட்டே இருக்கீங்க. அதான் குடியேறணும்னா அப்ப எப்படி உஷாராவீங்கன்னு பார்த்தேன். குடியேறணும். சரி. ஆமா. சாத்தானின் கரையை கொள்ளும் பாட இருக்கிறோம். அழகாக பாடுங்க. நாங்க அப்படியே உட்கார்ந்து கேட்போம். அப்படியே. நாங்க வீட்ல உட்கார்ந்திருப்போம். அந்த பிள்ளை கிட்ட லைட் போடுச்சு. அப்படியே. அந்த லைட்டியா போடாம இருந்தாங்க. மைக் செட் கார்ட நினைச்சு நல்லா பாப்பாங்க. ஒரு லைட் போதும்தான். ஒரு லைட் போதும். அந்த லைட் கூட படிச்சிட்டு இருக்கோம். ஆமா. இப்போ போடுவாங்க. ஒரு லைட் போடுவாங்க. ஆமா. போட்டோனே எப்படி தெரியுமா? படிச்சு நான் சும்மா தக 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 தகன்னு விழுந்துவேன். யாரு? அங்கதான் விழுந்துவீங்க. சரி. நீங்க வேகமா போன அவங்க என்னாச்சு போனாங்க. எங்க அத்தா அவரு. அப்படியே. ஆமா அவர் அத்தான அவர் தானே என் சட்டை புத்தான அவர்தான். அவர் இல்லனா எனக்கு சட்டையை கொட்ட முடியாது. சரி சரி. அத்தா சொல்லுவாரு. நான் சொல்லிட்டு போறாரு. ஆமா. வீட்டுல போடுங்க பாரு. அப்படியே. ஆமா. உங்களுக்கு மட்டும் போக போறாரா? புத்தகத்துல போற மாதிரி எப்படி? சரி. சரி. அப்பா. சரி. ஆதி சூண்டை உலகில் சரி. தேவகுல மஸ்தர்கள் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி வாழ்ந்து வருகிறார்கள்? ஆதி சூண்டை உலகில் தேவகுல மஸ்தர்கள் எம்மை காணக்கொண்டு மங்கள கடையையோ மங்கள கடையையோ தேவகுல சாப்பிடையோ அப்படியே
நல்லா கலைவாங்க. சரிதான், எவ்வளவு கட்டியா கட்டிட்டு எழுதலாம்னு சொல்லுங்க. மண்பானையில பானையில இல்ல. மண் சட்டி. அப்படி சொல்லுங்க. ஆமா. சட்டின்னு சொல்லணும். மண்பானையில சோறு பொங்க வேண்டும். ஆமா. மண் சட்டியில குழம்பு வைப்பாங்க. ஓ வெரி குட், நல்லா இருக்கும். ஆமா. சுவையா இருக்கும். சரி. ஆமா. சரி. அதனால தேவாமிர்தம் எடுத்து சாப்பிட வேண்டும். ஓ தேவாமிர்தம் உணவு எனக்கு உண்டு. ஆமா. தேவர்கள் மதுரர்கள் இங்கே வருகிறார் என்றார். எங்க என்ன மாதிரி இருந்தார்கள்? பெருமாள் வந்து பால்கடலில் இருக்கிறார். பால்கடலில் பாம்பின் மெத்தையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆமா. சரி. சரி. ஆமா. நாளை தேவர்களும் அசுரர்களும் என் பெருமாளை தேடி நாடி ஓடி வருகிறார். ஓ ஓடி வருகிறார், ஓடி ஆடி வருகிறார். ஆமா. சரி. ஐயா வணக்கம், ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். எப்ப வணக்கத்தை பார்த்தா பெரிய வணக்கமா தெரியுது. நான் சிரிச்சியே எங்க சரவணன் வரணும் வணக்கமா போட்டுருக்கேன். அப்படியா? ஆமா. அவர் அமைதியா இருக்காரு. அவர் வணக்கம் எங்க போறாருன்னா எப்படி? நம்மள பரம்பரைக்கு போறதால எல்லாரும் வணக்கம் போடுவாங்க. ஆமா. ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓ அப்படி. பெல் அமுக்குவாங்க. சரி. அது வியூ கூட்டிட்டு. ஆமா. அதுதான் இருக்காரு. ஆமா. சரி. பெருமாள் கேட்கின்றார். சரி. நீங்க எல்லாம் யாரப்பா? நாங்க தெரியாது. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்க கேட்கவே கிடையாது. நாமெல்லாம் தேவர்கள். நாமெல்லாம் தேவர்கள். ஓ தேவர்களா? தேவாதி தேவர்கள். சரி. சரி அப்ப இவர்கள் யாரு? நாமெல்லாம் அசுரர்கள். அசுரன் எப்படினா? நாம எப்படி போய் பேச வந்தது இல்லை நாங்க அசுரர்கள்னு. எப்படியே? எப்படி? எப்படிப்பா மீசை முடிக்கிட்டு ஆமா. ஏய் மட்ட மண்டா. அப்படியே தொலைச்சிரும். ஒட்டு விசையா? ஒட்டு விசையா? அப்படிமா? அதான் உங்களுக்கு ஒட்டு விசையா? ஆமா. ஒட்டு விசை எடுத்துட்டு வரலாம் வேண்டாம். நம்ம சரியா முடிச்சது முடிக்கும். அப்படியே சரி. ஒட்டு விசை எடுத்துட்டு கையோடு வந்துடும். அன்னைக்கு ஒட்டு மீசை சொல்லி நான் மீசை வச்சுட்டேன் உண்மைதான். சரி. அதுல பென்சில் வச்சு போட மாட்டேன். போட போடுறீங்க. அது ஏத்து கீழே மீசை வைக்கும். ஆமா. ஒரு மீசை மேல நிக்கும், ஒரு மீசை கீழே நிக்கும். இப்படி எல்லாம் என்ன செய்ய? நான் கம்மல நாய் மாமா பார்த்த வேலை. யாருங்க நாயகம்மா? நான் கம்மல முட்டை முட்டை கட்டலாம். சரி சரி. பார்த்த வேலை. அம்மா. கம்மல மீசை நல்லா போட்டு வச்சிருந்தேன். சரி. ஏத்துக்கு. ஆ. ஏத்தன இப்படி தொடச்சோம்ல. சரி. ஒரு மீசை கீழே இருக்கு, ஒரு மீசை மேல. வேற. அவன் அது என்ன மீசை குத்தலாம். சரி. கீழே இருக்கு வீட்டு மாதிரி கீழே நிக்கும். கீழே நிக்கி. என்ன செய்ய? இத ஒட்டக்கவா என்ன? இதே ஒரு பந்தாதான். ஆமா. இது எதுக்கு ஒட்டணும் இருக்கு? ஏ ஒரு கத்துக்கிட்டான். என்ன செய்ய? அந்த ஒட்ட விசை கொஞ்சம் பார்த்து பறிச்சு வச்சானே ஐயா. இன்னும் வச்சுக்கோ. ஒரு விசை மேலே ஒரு விசை அப்பதான் தேவர்கள் வந்து பயப்படுவாங்க. தேவாலய தேவர்கள்லாம் வந்து பயப்படுவாங்க. ஓ அதனால தானே ஆமா. சும்மா ஒண்ணு கிடையாது. சரி. சும்மா ஏன் ஒட்டு விசை தெரியுமா? அப்படி? ஆமா. பெருமாள் கேட்கின்றார். எப்படிவா? நீங்களாம் தேவாதி தேவர்கள் இவர்கள்லாம் அசுரர்கள். ஆமா சுவாமி. அப்படியா? எதற்காக என்னை தேடி நாடி ஓடி வந்திருக்க காரணம் என்னப்பா? ஓ நாமளே தேடி நாடி நம்ம பத்தல வையில உங்க நாடி வர காரணம் என்னவா? எதற்காக? ஐயா நாங்க சாதாம இருக்கோம். இது சாதாரண இருக்க வேண்டும். அவன் இறப்பு என்பது எங்களுக்கு வரவே கூடாது. அப்படியா? அதற்காக நான் எங்க ஊர்ல பட்டமடையாத்துல சரி. வேலை பட்டமடையாத்துல நிறைய பிள்ளைக்காரங்க இருக்காங்க. சரிதான். அவங்க பிள்ளைக்காரங்க மத்தியில சரி. சிவாயபுரத்துல இருந்து ஒரு பிள்ளைக்காரங்க வருவாங்க. சிவந்திபுரத்துல இருந்து பிள்ளைக்காரங்க வராங்க. அரியபுரத்துல இருந்து வராங்க. இவங்களை கூப்பிட்டு வந்து ஒரு யோசனை கேட்டேன். யோசனை கேட்டோம். நான் சாதாம இருக்கணும் அப்படி. சரி. அப்ப சிறுடிக்கார் சொன்னாரு பொறுத்துக்கார் கேட்க கண்டிப்பா சொல்லுவேன். ஓ அப்ப உங்களோட கேட்க சொன்னாரு. ஏண்டதன வரணும். சரி அம்மா. நாளைக்கு பேசுறேன். ஆமா. அதுதான். என்ன? அப்ப இறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் சரி. திருப்பார்களை அடைந்து ஆமா. அதில் வருகிற யோகத்தை முன்னினால் சரி. இறப்பு என்பது கிடையாது
எப்படி ஆ, எப்படி உலகம்னா முதல் பெற்றா பெறுகின்றார்களோ சரி அதே மாதிரி நம்மளையும் பிரபலமா ஆக்குவார். ஆக்குவார். ஏன்னா எப்படி? நம்மளை உயர்ந்து வெளி அவர் வந்து இப்ப பட்டணத்துல இருந்து சரி அடைக்கல பட்டணம் முத்துகிருஷ்ண வெளி அப்படியே கரண்டி கொண்டு போக முடியும். ஆமா இதை பூரா பைசல் காசு கொண்டு போயிருவாரு. சரி ஆனா சினி டிவி வந்து ஸ்ரீலங்காவில இருந்து தென்னாப்பிரிக்கால இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் நம்ம கொண்டு வருவாரு. எல்லா இடத்துக்கும் கொண்டு போறது அவரோட வேலை. சரி ஆமா, அதனால அவரே தவிர மாட்டார். சரி அதனால அவர் அனுமதி கட்டுவதா ஆமா கண்டிப்பா. அதனால பெருமாளை ஒதுக்கிறேன். சரி ஆமா. பெருமாள் சொல்கிறார் எப்படி? மந்திரகிரி என்ற மலையை வச்சாகவும் ஓ மந்திரகிரி என்ற மலையை வந்தாகவும் வாசகிரி என்ற சேடலை ஓ கைதாகவும் கையில அந்த பாம்பை கையில பிடிச்சு பிடிச்சு சந்திரனை தூண வைக்கணும். ஆமா அப்படி தூண வைத்து சரி நீங்க ஆடு சேரன்ற பாம்பை வைத்து திருத்தியதானால் ஆமா ஆமா என்ன? திருப்பி சொல்லியல சரி வாய் பக்கம் யார் பிடிக்குது வால் பக்கம் யார் துப்பாக்கி பிடிக்குது பிடிச்சு கலப்பட திரிக்க வேண்டியதுதானே? அது பிடிக்க முடியாது. ஐக்கு. யாருன்னா பாம்பு கொட்டிடும். அது மூஞ்சி பக்கம் பிடிச்சுக்கணும், வாய் பக்கம் பிடிச்சுக்கணும். வாய் பக்கம் யார் பிடிக்கும்? வால் பக்கம் வந்து தேவாதி தேவத்தல விட்டுருவோம். சரி. ஆமா வாய் பக்கம் ஆமா, தேவதை. நம்ம பாதி பங்கு பண்ணுவோம். சரி. அவங்களுக்கு நம்ம பாதி ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியா? நம்ம ஆளுக்கு 50-50. அப்படி சொல்லக்கூடாது. என்ன? யாரு பிடிக்கும்? ஆமா. யாரோ ஆ அவன் வாய் செய்வான். சரி வாய் செய்வான். சரி. அப்ப அவன் வீரமானவன் யாரு? அசுரன். ஆமா. அவன் வாய் செய்யாரு தேவன். சரி. இரண்டு பேரும் ரெண்டு பிடிச்சிருக்கான். ஆமா. பிடிக்க புடில கிரு 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 கிரு. ஏ அப்பா தேவாதி தேவத்தலம் எப்படி நிற்பார்கள் நிலையை சொல்கிறார் என்றார். அப்படிமா தேவாதி தேவத்தலம் ஓ இரண்டு பேரும் விளைகின்ற பொழுது சரி பூமி நெளிகிறது. தேவப்பா பூமியா நினைக்குது. பூமி ஆனா துப்பாக்கிகளை கடவுள் தேவத்துள்ள வரும்போது பூமி நெளியவில்லை. ஓ சரி இப்ப உண்டானது. அப்ப எல்லாரும் நிழல்ல வந்து வைக்கிறா. அம்மா அம்மா விளையாட்டு வந்தது. அதே மாதிரி நெளிஞ்சிருக்கு. ஆமா ரிங் ரிங் நெளியுது. நேத்து ரேசா வந்துட்டு போயிட்டு அப்படியா? நம்ம எங்க ஊர்ல நேரத்துல பரவாயில்லையே. ஆ. எந்த ஊர்ல வரே வராது. பாத்திரம் பூரா கீழே விழுந்துட்டு ஐயா. அப்படியா? ஆமா நல்ல நேரமே. ஆ. பக்கத்து வீட்டுல இல்லையோ? என்னப்பா நாங்க இருக்க இடம்லாம் ஒரே பாறை. பரவாயில்ல பாகாணி தான் முதல்ல வருது. ஆமா சரி. முதல்ல அந்த ரெண்டுல பாறை உருட்டுல. ஆமா. ஆமா சரி. பாறை உருட்டுலாம இன்னொரு பாத்திரம் இல்ல, வீட்டுல எல்லாமே ஆடி ஈரோடு நிலைமையில இருக்கு. சரி. இது வில்லு ஜாமான் மட்டும் எடுத்து பாதுகாப்பா எடுத்து கொண்டு போய் வைக்கல. அதெல்லாம் இல்லைங்க அதான் பிறப்பேங்க இதுதான் இப்ப எனக்கு அருமை கொடுத்துருங்க. சரி எனக்கு வில்லு ஜாமான் முக்கியம். சரி நான் அதெல்லாம் எடுத்து அப்படியே எடுத்து வைக்காங்க. பரவாயில்லையே. ஆமா. ஏம்மா என்னைக்கும் எடு. அதான் சொல்றாங்கல்ல நம்மளுக்கு தெய்வம் என்னது? சரி. தெய்வம் என்னது நம்ம நம்ம செய்யற தொழில் தான். அதே மாதிரி நம்ம எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கோம். ஆமா. அதனால அது நல்லது. சரி அதனால இப்ப நம்ம நான் எடுத்து வைக்கலாம். எடு. நான் என் வீட்டுல இன்னும் எடுத்து வைக்கல. ஆமா. ஒண்ணு எடுத்து வைக்கிறேன். சரி. எதுக்கு எடுத்து வைக்கிறேன்? நான் நிலத்துல கதவு பண்ணி வெளியே விட்டேன். அப்படியே? சரி நம்ம தப்பிச்சா போதும். அப்படின்னு பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் நல்லது. சரி. நீங்க கரெக்டா அறிவோட வேலை பார்க்கறீங்க. அறவழிதா? ஆ. ஆமா. அறிவாளி. ஓ அப்படியா? அறவாளி இல்ல அறிவாளி. அதுக்கு எதுக்கு அறவழின்னு சொல்லணும்னா எதனால? ஒரு தண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு போனா கீழே சின்ன கொண்டு போயிடும். அப்படி. அதான் நான் என்ன பெருமை சொல்லிட்டேன். அறவழியில சிந்தாத தண்ணி ஆ. முழுவாளி கொண்டு போனா சிந்துமா? கண்டிப்பா. அதனால தான் அறவழி. அப்படியே அறவாளினா சிந்துயா. அப்படியா? முழுவாளினா கரெக்டா நம்ம தண்ணி பிடிச்சு கொண்டு போனா அலம்பாம மெதுவா வரும். சரி காலையில பார்ப்பேன் ஒரு வாயில தண்ணி பிடிச்சி வேற போறோம். பாத்தியா மாதிரி. சரி. ஆ. சரிதான்? ஆ. பூமி நெளிகிறது. ஆமா. பூமி நெளிந்து
நான் என்ன பண்ண இப்போ நான் 4 படிக்கணும்னா 1979 ஆ. நினைக்கிறேன். நாலாம் பாப்பா எடுத்துருக்காங்கப்பா. ஆமையும் முயலும் போட்டி போட்டா யார் செய்வா? அதை சொல்லு பாப்பா, அவனை செய்வா. யார் செய்வா? எப்படி செய்வீங்க? ஏன் முயல் தான் செய்யும். சொல்லுங்க, சொல்லுங்க. முயல் தான் செய்யும். இல்ல, ஒரு பரிசுக்கு சொல்லுங்க. ஏன் முயல் செய்யும் சொல்லி நான் உனக்கு முயல் காட்டுறேன். ஸ்பீடா ஓடுது. ஆமை பைய வருது. என்ன காரணத்துக்காக ஆமை செய்கிறீங்க சொல்லி 3 ரூபாய்க்கு 50 ரூபாய் வருது. ஏன்னா நான் எல்லா ஊருக்கும் செய்வேன். சரி. ஆனா நம்ம வேலப்பட்ட இடத்துல சரிதான். எங்க மாமா கோயில் போறேன். மாமா சித்தப்பா அப்படியே போற மாமா அத்தான் தான். அதானா. ஆமா. சரி. அவங்க கோயில்ல சிறப்பு பரிசு என்ன தெரியுமா? என்னையா பரிசு? 2 மணி வரைக்கும்
சொல்ல முடியாது. இப்படி கேட்டா எப்படி அது சொல்றேன்? ஏன் நம்ம உருவாக்கக்கூடாதோ? கடவுள் கொடுத்த உறுப்புகள். நீங்க கரெக்ட் வரைக்கும் சைக்கிள் போயிடலாம். அவங்க பேனாவை கீழே போட்டு சரி. எப்படி எடுத்தீங்கன்னு கேட்பாங்க. சரி. குடிச்சு எடுக்கன்னு சொல்லக்கூடாது. சரி. ஆமா. ஆமா, அதுக்கு நான் வளர்ச்சி எடுக்கலாம் தான் கிடைக்கும். சரி. அதை எடுத்துருவான்னு சொல்லணும். ஆமா. அதான் கிடைக்கும் வேலை. ஆமா. அவன் எடுத்தாலும் விட்டுட்டு தான் இருக்கும். சரி. அது உண்மைதான். ஆமா. சரி. அப்படிதான் கேட்பாங்க. ஆமா. ஆமா. நிறைய வேலை இருக்கு. சரி. ஐயா சொல்றேன், நீங்க படிச்சு கரெக்டா ஆயிருங்க. ஆயிடுங்க. நான் வந்து பாடுறான்னு சொல்றது கஷ்டம். சரி. பாடுறவங்க தலையெழுத்து. என்ன? ஆனா கலெக்டராகவும் உன்னால முடியும். கலெக்டராக முடியும், எம்எல்ஏ முடியும், மந்திரியா முடியும், முதலமைச்சரா முடியும், வரதா முடியும். ஆனா சரி. நல்லா படிச்சா மட்டும்தான் எம்பிபிஎஸ் ஆகி டாக்டர் ஆகும். ஆமா. அப்படி. சரி. தேவாதி தேவர்களும் ஆமா. அசுரர்களும் சரி. அசுரர்கள் வருகிறார்கள். ஆமா. தேவாதி தேவர்களிடத்தில் சண்டைதான் செய்ய வேண்டும் என்று தருகிறார்கள். ஆமா. ஏய், என்ன பண்றீங்க? பாடுபட்டது 2 பேர். அதை வடிவமைத்து தரமாட்டார்கள் இந்த அசுரர்கள். ஏடா பொண்டானுக்கு. பெருமாளே, ஏன் தேவதை கோபம் உனக்கு? எப்படி ஆளாளி ஓடிட்டு இருக்க நீ? இந்த வயதை கூட்டி வருவாரு. ஆ, ஆமா. நீ எவ்வளவு நேரம் இருக்கு? மணியை கிளிங்கன்னு அடி நீ இப்பவே மணி 11 5 நிமிஷம் இந்த இருக்கு. அப்புறம் பரிசோதிக்குமா? ஞாபகம் சொல்லு. உலகத்துல 3 கடவுள் வந்து ஆ. மணியோட பிறந்திருக்காரு. 3 கடவுள் பிறந்திருக்காரு போறாரு. மீண்டும் ஒரு நேரம் சொல்றாரு. ரைட்ல வர்றாங்க. யாருன்னா? என்ன? மணியோட பிறந்தவர். சரி. 3 பேர் யாரு? ஆ. அவங்க 3 பேர் பேரை சொல்லிட்டு இந்த அப்புறம் பரிசா பரிசு தரோம். நம்ம வந்து போட்டி இல்ல. ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கு. எப்படி? வரும்போது கவலையோட வரும்போது வீட்டுக்கு போகும்போது சிரிப்பு. சந்தோஷமா போகணும். அப்படிதான் கவலைப்பட்டு வந்து பத்திரம் வைக்காங்க. ஆமா. நம்மள சான்றோர்களை 7 பேரை வரவழைத்தார் தெரியுமா? ஆ. தோணாத பொருளை தொடர்ந்து மன்னவரை சாகாய நாமோ சாத்தினாய் ஈஸ்வரன். புரியுதா? இதுக்கு சொன்னது தானே? அதான் பரிசா போடுவோம். அதான் பரிசா சொல்லு. அப்படி. ஆ. ஆமா. பாடுபட்டது 2 பேர். பாடுபட்டது 2 பேரையும் ஏன் பெண்டு வைத்து தர மாட்டேங்கிறீர்கள்? ஆமா. சரி. பெருமாளை தேடி தேவாதி தேவர்கள் சொல்கிறார்கள். ஆமா. என் பெருமாளே. சரி. அமைதியா இருங்கன்னுட்டாரு தாய் மாமா. சரி. இதுக்கு மேல சத்தம் போட்டான்னு வச்சுக்க. ஆமா. ஏய், ஏய். இது துண்டு கட்டி பாரு. எங்க உங்களுக்கு கூட தமிழ் மாதிரி நினைக்கியோ? சரி. ஆமா, உங்களுக்கு தமிழ் மாதிரி நான் ஓ சாப்பிடுவேன். இருக்கோ. ஆமா. உடல் உள்ள வச்சிருக்கீங்களோ? ஆமா. சரி. அதான் பதவல ஆ, சரி. பெருமாளை நோக்கி சொல்கிறார்கள் தேவாதி தேவர்கள். எப்படி? ஐயா பெருமாளே, என்ன, என்ன? எங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா? என்ன இருக்கானே, இவனுக்கு ஒரு விடிவு காலம், இந்த பாரு எனக்கு பங்கு தர முடியானே. இந்த அசுர குலத்துக்கு ஒரு அழிவு காலம் பிறக்காதா சுவாமி? ஏம்மா? ரெண்டு பேரும் நினைவு உலகத்துல ரெண்டு கிரிக்கெட் ஆமா. ஒரு நிமிஷத்துல என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு நிமிஷமா? ஒரு நிமிடம், ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு நிமிடம். ஒரு நிமிடம். ஒரு நிமிடம். அது அந்த காலத்துல பங்கு கள்ள பங்கு வைக்க ஆ, அண்ணன் தம்பி 3 பேரும் கடை கொடி வந்து கூடியது 3 வந்து கூடியது. சரி. இவன் பங்கு